கோயிலுக்கு வந்தாச்சு. நல்லபடியாக சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் இங்கேருந்து அப்படியே போய் அந்த ஸ்டெப் ஏறுது பாருங்க. அந்த ஸ்டெப்பு வழியாக தான் போகணும் போல். கூட்டம் 4 கூட்டம் பயங்கரமாக இருக்குது. செம்ம டயர்டாக இருக்குது. சாமிக்கு சரியான கூட்டம். 1 மணி நேரம் உள்ளே ஒரு வழியாக நினச்ச மாதிரி சாமி போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். வெல்கம் பேக் டு யமுனைக்கண்ணன் vlogs. இன்றைக்கி என்ன vlogs பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயில் போக போகிறோம். அதாவது வருஷத்தில் முதல் நாள் வந்துட்டு பக்தி பலமாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோயில் போக போகிறேன். முருகன் கோயில் போக போகிறேன். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன இன்றைக்கி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெளியில் வந்து பார்த்தா கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெயில் இன்னும் அடிக்கலை. மணி 6:30 ஆகுது. 6:30 ஆகிற மாதிரி இல்லை. சுத்தமாக வெயில் அடிக்கலை. மேகமூடமாக இருக்குது. அப்படியே செம்ம கிளைமேட்டாக இருக்குது. அப்படியே ட்ராவல் பண்ணி போனோம்னா சூப்பராக இருக்கும். ஹலோ. ஓகே, தாம்பரம் வந்தாச்சு. தாம்பரம் வர்றதுக்குள்ள ஒரு வழியாக ஆகிட்டேன். கிளைமேட் நல்லா சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் பஸ்ஸில் வந்து விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். சரியான குளிர். ஜன்னல் திறக்கவே முடியல. அதுவும் இல்லாமல் மழை வேறு நசன்னு பெஞ்சிக்கிட்டு இருக்கா. செருப்பு வேறு வார் அடிக்கிற மாதிரி டப்பு டப்பு போடுறோம். அந்த செருப்பு போட்டு சேரு பூரா பேண்ட்டில் கிடைக்குது. ஐயோ கடுப்பாக இருக்குது. ஏன்டா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம் எப்படியாவது போவோம். கோவில் போயிட்டு வரோம். இங்கே தாம்பரத்தில் வந்து கோயம்பேடு போகணும். கோயம்பேடு போய் தான் அங்கே பஸ் மாதிரி போகணும். இது வரைக்கும் போனதே இல்லை. அதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் தனியாக. அதுவும் தனியாக போகிறேன். கோயம்பேடு வந்துட்டேன். கோயம்பேடு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பாத்ரூம் அர்ஜென்ட்டாக வருது. பாத்ரூம் தெரிஞ்சு பெரிய பெரிய வேலையாக இருக்குது. எங்கிட்டு போகிறது இல்லை. அப்படியே கண்டுபிடிச்சாச்சு. பாத்ரூம் போய்ட்டு வரலாம். அர்ஜென்ட்டாக வருது. ஓகே, ஃபைனலாக வந்துட்டு 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் சிவாபுரி கோயிலுக்கு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் 3 hours ட்ராவலுங்க. அடுத்தடுத்து பஸ்ஸு மாறிக்கிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ப்ளஸ் அந்த டைம்னால் பெனிஃபிட் இருக்குது. ஆனால் பெனிஃபிட் இருக்குது. கடைசியாக வந்து கோயில் சரியான கூட்டமாக இருக்குது. அங்கேருந்து போய் தான் அப்போ ஆட்டோ பிடிச்சி வர வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு இருந்தேன். சரியான கூட்டம். உள்ளே போகணும். உள்ளே பொங்கசோறு கொடுக்குறாங்க. பொங்கசோறு வாங்கிட்டு போகலாமல் பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். இன்னும் நடந்து போகணும் போல். ஃபுல்லாகவே நான் க்ரௌடு பூரா நடந்து போயிட்டுருக்கு. கூட்டம் ஃபுல்லாக மாதிரி வந்து போயிட்டு. ஆக்சுவலாக கோயிலுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு ஏன்னா ஃபேமிலியோட இருந்தால் சூப்பராக இருக்கும். சோலாக வந்திருக்குண்ணா ரொம்ப போர் அடிக்குது. எல்லாருமே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. கடுப்பாக இருக்குது தனியாக வந்தது. நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கோயில் வந்த மாதிரி தெரியல. எவ்வளோ தூரம் போகணும் தெரியல. பார்ப்போம். ஓகே, கோயிலுக்கு வந்தாச்சு. நல்லபடியாக சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் க்யூ பார்த்தா க்யூவே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் போல். சரியான கூட்டமாக இருக்குது. என்ன ஆளுங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து கொஞ்சம் வேகமாக வந்துக்கலாம். நான் சோம்பேறி படுத்து நல்லா தூங்கிட்டேன். பாருங்கள் ஃபுல்லாக க்ரௌடு தான். சரியான கூட்டமாக இருக்குது. இங்கேருந்து அப்படியே போய் அந்த ஸ்டெப் ஏறுது பாருங்க. அந்த ஸ்டெப்பு வழியாக தான் போகணும் போல். ஃபுல்லாக கூட்டம் தான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா கூட்டம் 4 கூட்டம் பயங்கரமாக இருக்குது. மறுபடியும் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. சப்பா செம்ம டயர்டாக இருக்குது. சாமி சரியான கூட்டம். 1 மணி நேரம் உள்ளே அந்த க்யூலே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு.
ஒரு மணி நின்று நல்லபடினால சாமி கும்பிட்டாச்சு. ஆனால் சாமி நின்று கும்பிட விட்டாங்க, நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. டைம் கொடுத்தாங்க, சாமிக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க, ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி டைம் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு அதுவும். ப்ளஸ் வெளில வரும்போது பிரசாதம் பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் சுண்டல் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. லெமன் ரைஸு சாப்பிட்டே வயிறு நிறைஞ்சிருச்சு. ப்ளஸ்ஸு வெளில வந்து நடந்து வந்துட்டு இருந்தோன்னா அன்னதானம் போட்டாங்க, வெஜிடபிள் பிரியாணி போட்டாங்கன்னா சரியான சாப்பாடு. வயிறு ஹெவியாக இருக்குது, ரொம்ப சாப்பிட்டேன், ரொம்ப வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இனி டேரெக்டாக நீ கிளம்ப வேண்டியதான், பஸ்ஸை பிடிச்சி கிளம்பணும். இந்த பஸ்ஸில் போனால் சரியான தூக்கம் வரும். ஒவ்வொரு பஸ்ஸும் ஒவ்வொரு மணி நேரம் ட்ராவலு, 3 பஸ்ஸும் வரணும். நீ போயிட்டு பார்ப்போம். இந்த சைடு வந்துட்டு கோவிலுக்கு வர சைடு அப்படி ஃபுல்லாக பார்த்தா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். ஃபுல்லாமே வந்துட்டு வயல்வெளி தான், பூரா வயல் தான். இப்போ நான் உட்காந்துருக்க ஆப்போசிட்டில் கூட வயலில் தண்ணி குளம் வந்து சூப்பராக இருக்காது. ஃபுல்லாமே செடியாக பாசி படிஞ்சு செடியாக இருக்காது. ஃபுல்லாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்காண்ணா, ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கா, ரொம்ப சூப்பராக இருக்காது. ஆனால் நல்லாயிருக்கு, வைப் வந்து நல்லாயிருக்கு. இன்றைக்கி ஸ்டார்டிங்கே, நியூ இயர் ஸ்டார்டிங்கே வந்துட்டு வைப் நல்லாயிருக்கு. பார்ப்போம் இனி அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்ப்போம், பொறுத்திருந்து. மழை லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக மழை தூருது. நீ ஆட்டோ பிடிச்சி போகணும், மெயின் ரோடு போயிட்டு அங்கிட்டு போயிட்டு தான் பஸ்ஸு பிடிச்சி போகணும். மழை வரப்போ ரூம் போனால் நல்லாயிருக்கும். மணி 4 ஆச்சு, 4:04 சார், 4:20 ஆகுது. இப்போ தான் வந்து காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புனேன்? 7 மணிக்கு இங்கேருந்து 6:30 கிளம்புனேன். பஸ்ஸு 7 மணிக்கு தான் பஸ்ஸு பிடிச்சேன். போயிட்டு வர 4 மணி ஆயிடுச்சு, 4:20 ஆச்சு. ஒரு வழியாக நினச்ச மாதிரி சாமி போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். பக்கத்தில் ரூம் பக்கத்தில் வந்தாச்சு. நீ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சமைக்கணும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி டாடா பை ஃப்ரம் யமுனைக்கல். பாய்.